கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆம் தேவச்சனமே, இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அற்புதமான விஷயம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், சத்துருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அநேக சத்துருவின் வல்லமைகளை நம்மளால் துரத்த முடியும். ஸோ தேவ ஜனங்கள் நிறைய நேரம் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா தியானிப்பாங்க, சபைக்கு போயிட்டுருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த பிசாசனுடைய வல்லமை அடிக்கடி அவங்களை தாக்கி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் குடும்பத்துக்குள்ளாடி இருக்கிற போராட்டங்களாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பாவ காரியங்களாக இருக்கும். சத்ரு ரொம்ப ஈர்க்கப்பட்டு வரக்கூடிய 2 விஷயங்கள் உண்டு. அது விக்கிரக ஆராதனை. குடும்பங்களில் விக்கிரக வல்லமைகள், பில்லிசூனிய வல்லமைகள், இல்லை பில்லிசூனிய செய்த நபர்கள் இப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் மனம் திரும்பாமல் மரித்து போயிருப்பாங்க. நீங்கள் அந்த சந்ததியில் உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. அந்த ஆயுதங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கும். அந்த விக்கிரக வல்லமைகள் உங்களை அதை பணியை செய்கிறதற்காக போராடும். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் அது போராடி கொண்டு இருக்கும். நிறைய நேரம் நம்ம சில தவறுகளை செய்து கொண்டிருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை. அதனால் அது எளிமையாக தாக்கி கொண்டிருக்கும். அதனால தான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே தெளிவாக இருந்து இந்த அதிகாரத்தில் நம்ம எழும்ப வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்லிட்டார், எதுவும் என்ன சேதப்படுத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வாழ்க்கையில் அநேக தவறுகளை செய்து கொண்டு இருப்பாங்க. ஒரு ஆணை எடுத்துக்கொள்ளலாம், சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தை துணிகரகமாக போடுவாங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு பைபிள் வார்த்தை சொல்லுது. கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் ஒரு கோபம் வரும் பொழுது அவங்க துணிகரகமாக அதை போட தொடங்கிடுவாங்க. துணிகரமாக மனைவியை அடிச்சிருவாங்க, துணிகரகமாக பாவங்களை செய்வாங்க. இப்படி சொல்லிவிட்டு நம்ம வசனத்தை கன்ஃபஸ் பண்ணி எனக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லும் பொழுது தேவ ஜனங்களே கேடுகள் வந்து விடுகிறது. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும். பரிசுத்தம் இல்லாமல் ஏன் தேவனை தரிசிக்க முடியலை? நம்ம அவருடைய பிள்ளைகள் தானே, பிறகு ஏன் நம்ம பரிசுத்தம் வேண்டும்? காரணம், தேவ ஜனமே பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய அதிகாரம் செயல்படும். வேதத்தில் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தில் பரிசுத்தம் இல்லாமல், இயேசு இரத்தத்தினால் கழுவப்படாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ஸ்கேவா என்ற ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் துணிகரகம் கொண்டு அவர்கள் இயேசுவை, அதாவது பவுல் பேய்களை விரட்டுகிறதை கண்டு அதே இயேசுவின் நாமத்தினால் பேய்களை விரட்ட துணிந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன செஞ்சது? அந்த பேய் அசுத்தாவி பிடித்த அந்த மனிதன் அந்த 7 பேர் மேலேயும் பாய்ந்து அவர்கள் சட்டைகளெல்லாம் கிழித்து அங்கே அனுப்பிவிட்டான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும் என்று பிசாசு சொன்னது. அப்படி என்றால் என்ன? பவுல் பரிசுத்தமாய் வாழ்கிற நபர், இயேசு பரிசுத்தத்தின் உறைவிடம். அதனால் அவங்க கிட்ட சாத்தானுக்கு பாய்ச்சான் பலிக்காது. ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படின்னு என்ன? அவனுடைய சாதனம், அவனுடைய விஷயங்கள் என்கிட்ட இல்லை. அப்போ அவனுக்கு பிடிச்ச விஷயம் என்கிட்ட இருந்தால் தான் அவன் என்ன அட்டாக் பண்ண முடியும். இந்த நாட்களில் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிசாசு எங்கேயோ இருந்து தாக்குகிறானா? இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனம் சீசர்களை பார்த்து பேசப்பட்டதுனால இந்த வசனம் உங்களுக்கு சொந்தம் ஆகணும்னா நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அதிகாரத்தை தாருங்க, என் நாவல அதிகாரத்தை வைங்க, என் குடும்பத்தில் உள்ள இந்த அந்தகாரங்களை நிர்மூலமாக்கி போடுங்க என்று சொல்லி ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள். இந்த அதிகாரத்தை பெற்று ஜெபியுங்கள். இந்த வசனம் வாசிக்க அது உங்களோடு பேசும். அந்த நேரத்தில் கைகளை உயர்த்தி கட்டிந்து கொண்டு ஜெபியுங்கள். அந்த அசுத்த ஆவிகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறிட்டுனா அந்த வியாதிகள் காணாமல் போயிடும். அந்த தேவையில்லாத அந்த கடன் பிரச்சனை காணாமல் போயிடும். வீட்டில் இருக்கிற குழப்பம் காணாமல் போயிடும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம போராட்டத்துக்கு காரணம் பிசாசனுடைய வல்லமைகள். ஸோ தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை நீங்கள் உரிமை கொண்டாடி என்னோடு இது பேசட்டோப்பா, என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும், இந்த வசனம் என் லைஃப்பில் கிரியை செய்யட்டும்னு சொல்லி வியாதியின் ஆவிகளை கடிந்து கொள்ளுங்க. சர்ப்பத்தின் ரூபத்தில், தேளின் ரூபத்தில் எங்கெங்கே மறைஞ்சிருக்குதோ அதை ஆவியானுடைய வல்லமையில் நிறைந்து பரிசுத்தமான வாழ்க்கையை அமைத்து அவைகளை விரட்ட ஆயத்தப்படுங்க. விசுவாசம் தான் ரொம்ப தேவை. ஆனால் அதோடு சேர்ந்து கிரியை உள்ள விசுவாசம்,
அதாவது நம்ம ஆண்டவரை விசுவாசித்து பிசாசை விரட்ட முடியும். இயேசுவின் நாமம் சொன்னால் பிசாசு ஓடிடும். ஆனால் கிரியை உள்ள விசுவாசம் சொல்லுகிறது பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்து பிசாசை விரட்டும் பொழுது அது நம்மளை திரும்பி தாக்கவே முடியாது. நிறைய நேரம் பரிசுத்தம் இல்லாமல் அசுத்த உதடுகளோடு அசுத்த இச்சைகளோடு இயேசுவின் நாமத்தை நிறைய பேர் பயன்படுத்தும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து பிசாசு இவர்களை தாக்குவான். ஏனென்றால் இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே பிசாசை விரட்டும் பொழுது பிசாசு சொல்லுவான், நீ தான் எனக்கு இடம் கொடுத்துருக்கியே, இப்போ என்னை ஏன் விரட்டுகிறன்னு சொல்லி அந்த நபரை தாக்கக்கூடிய வல்லமை, அதற்கு லீகல் ரைட்ஸ் கிடைக்கும். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்னால் அவன் உங்களை விட்டு ஓடி போக மாட்டான், அவன் உங்களை ஓடி போக வைப்பான். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் ஓடி போவான். தேவஜனங்களே, இந்த நாளில் அவனை ஓடி போக பண்ண நம்ம ப்ரேயர் டைம் குடும்பத்தார் நீங்கள் ஆயத்தப்படுங்க. அவன் உங்களை விட்டும் உங்கள் குடும்பத்தை விட்டும் நிரந்தரமாக ஓடி போவான். நீங்கள் வெற்றி அடைவீர்கள், உங்கள் குடும்பம் செழிக்கும். எல்லாரும் செபிப்போமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த அதிகாரத்தை எங்களுக்கு தாரும். பேதுருவுக்கு கொடுத்தீரே, 12 சீசர்கள் இருக்கும் பொழுது பேதுருக்கு மட்டும் எதை நீ கெட்டுகிறியோ அது கெட்டப்படும், எதை நீ திறக்கிறியோ அது திறக்கப்படும் விசேஷமாக கொடுத்தீரே. இதே போல எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தாரும். அன்று நீர் சீசர்களோடு சொன்னீர், ஆனால் அந்த வசனம் எங்களுக்கும் உரித்தாக மாற எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். எங்கள் நாவை காத்துக்கொள்ளும், எங்கள் கண்களை காத்துக்கொள்ளும். நாங்களும் கடிந்து ஜெபிக்க, பிசாசை விரட்ட எங்களுக்கும் இந்த அதிகாரம் இந்த அதிகால வேளையில் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். எங்கள் வாயை திறந்து நாங்கள் பிசாசுகளை விரட்ட, குடும்பங்களில் மறைஞ்சிருக்கிற அந்தகார ஆவிகளை விரட்ட உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான நாளாக அமையட்டும். ஆவியானவர் கூட இருக்கிற நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவஜனங்களே, இன்னைக்கு காட்ஸ் பவர் டிவியில் ஒரு அருமையான சாட்சி, ஒரு அருமையான பதிவு, நடந்த உண்மை சம்பவம் உண்டு. தேவஜனங்கள் பார்த்து ரட்சிக்கப்படாத புதிதாக ஆண்டவர்கிட்ட வந்தவங்களுக்கு பகிருங்கள். அநேக ரட்சிக்கப்படாத புதிய ஆத்துமாக்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படாதவர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆவிக்குரிய உங்களுக்குமே உங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். ஸோ தேவஜனங்கள் 9 மணி அளவில் மிஸ் பண்ணாமல் காட்ஸ் பவர் டிவியில் பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலில் செக் பண்ணி கொண்டுங்க. 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.